இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய கனெக்ஷன் பிதாவாகிய தேவனிடமும் இயேசு கிறிஸ்துவிடம் பரிசுத்தாவிடமும் இணைந்து இருக்க வேண்டும். அது சரியாக இருக்க வேண்டும். அதை நாம் தினமும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபம் செய்யும் பொழுதும், நாம் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுதும், நாம் வேதம் வாசிக்கும் பொழுதும், ஆவியிலே அனல் கொண்டு ஜெபிக்கும் பொழுதும் நம்மளுடைய கனெக்ஷன் ஆண்டவரோடு இருப்பதை நாம் உணர வேண்டும். அது எப்படி? நாம் நம்மில் எப்பொழுதும் அனலாக இருக்க வேண்டும். அதனால தான் வேதாந்தம் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் என்று. அனலாவது குளிராவது அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. நாம் அனலாக ஆவியிலே அனல் கொண்டு ஜெபிக்க வேண்டும். நாம் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் சித்தத்தையும் அவர் நினைக்கிறது நமக்கு சொல்லுவார். அப்பொழுது நம்மளுடைய அலைன்மெண்ட்டு கர்த்தர்கிட்ட, இயேசு ஆண்டவர்கிட்ட சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பரிசுத்தமாக உள்ளவர்களாகவும், நாம் வாழ்க்கையில் நம்மளுடைய கனெக்ஷன் இயேசு ஆண்டவரிடம் இணைந்து இருக்க வேண்டும். அதில் நம்ம சரிபார்த்து கொள்ள வேண்டும். இப்படி தான் இயேசு ஆண்டவர் சீஷர்களை நோக்கி, இந்த ஜனங்கள் என்னை என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டார். அடுத்தது சீஷர்களை நோக்கி, நீங்கள் என்னை என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது உடனே பாருங்க, எல்லா சீஷர்களை காட்டிலும் உடனே இந்த பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, 16ஆம் வசனம் படிக்கும் பொழுது 16:16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலுள்ள என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய மாம்சமும் இரத்தமும், அவர் பிளட் அண்ட் ஃப்ளஷ், அது எதையும் ஆவிக்குரிய விஷயத்தையும் காரியத்தையும் வெளிப்படுத்தாது. அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு சொல்லும்போது, உன்னோட மாம்சம் ரத்தத்தும் சொல்லப்பா, வெளிப்படுத்தலப்பா, நீ சொல்லப்பா, பரலோகத்தில் இருக்க பிதா. பாருங்க, நம்ம இயேசுவோட அவரை மகிமைப்படுத்தி, இயேசுக்கு ஏற்றபடி, இயேசு ஆண்டவருக்கு பிடித்தபடி ஊழியம் செய்து அவர் சித்தப்படி வாழும் பொழுது